என்ன சொல்கிறேனே தெரியல நண்பா. எல்லாம் நியூஸ் பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூரில் சூலூர் கிராமத்தில் 10 வயது குழந்தைய பக்கத்து வீட்டுக்காரன் கூட்டிகிட்டு போய் அந்த பெண்ணை பாலிய வன்கொடுமை பண்ணி கழுத்தை திருகி கிணத்துல தூக்கி போட்டு கொண்டுறான். ஒரு கொடூரமான மிருகம். அவன்லாம் மனிதனே கிடையாது, மிருகத்தோட கொடூரமான அவனுக்கு கடுமையான அவன் உயிரோடு இருக்கும்போது அவன் தலையெல்லாம் எடுக்கணும். அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். என்னதான் மாற்றம் வேணும் சொல்லி நம்ம போட்டு புது ஆட்சி கொண்டு வந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறாது. அதெல்லாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த கொடூரமான மிருகங்கள் நம்ம நாட்டில் இருக்க வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பாக வெளியே எங்கேயும் போகவே முடியாது. உண்மையிலே தண்டனைகள் கடுமையானதான் குற்றங்கள் கம்மியாகும். கடுமையான தண்டனை கொடுக்கணும், உயிர் எடுக்கிற தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் அடுத்தவன் யோசிப்பான். ஒரு பொண்ணை தொட தண்டனை தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு போகணும். ஒரு பொண்ணை தொட்டால் இப்படி நடக்கும் அப்படின்ற அளவுக்கு அவனுக்கு அவங்க மைண்டில் ஏறணும். அந்த மாதிரி தண்டனை கொடுத்தே ஆகணும் விஜயனா. அது நீங்கள் தான் 10 வயது குழந்தைய ஒருத்தன் ரேப் பண்ணி கொள்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் நெஞ்சே வியூ வலிக்குது நண்பா. நியூஸை கேட்டோன்னே பாவம் அந்த சின்ன குழந்தை அண்ணன் நம்பி போயிருக்கும்ல, என்ன நம்பி பக்கத்து வீட்டுக்காரங்க தானே அப்படின்னு நம்பி போன பெண்ணை குழந்தை அது போய் இந்த நாய் வெறி பிடிச்ச மிருகம் இந்த மாதிரி வேட்டையாடி கொன்று. அவனுக்கெல்லாம் என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்? உயிரோடு இருக்கும் போது அவனோட உடல் உறுப்புலாம் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும். சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். பெண்களுக்கு நம்ம நாட்டில் இன்னும் சுதந்திரமே கிடைக்கல. ஏன்னா இந்த மாதிரி கொடூரமான மிருகங்கள் நம்ம நாட்டில் இருக்கிற வரைக்கும் பெண்கள் தனியாக எங்கேயும் போகவும் முடியாது, வரவும் முடியாது. பெண்கள்லாம் மொத்தமாக ஒழிக்கணும். அது ஒரு தண்டனைனால தான் முடியும். கடுமையான உயிரோடு இருக்கும்போது உடல் உறுப்புலாம் அடைத்து எடுக்கிற அளவுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் இந்த பெண்களை தொட யோசிப்பானுங்க. இந்த மாதிரி கொடூரமான மிருகங்கள் இருக்காது ஒன்றுமே. மிருகத்தோட மோசம். மிருகம் கூட இப்படிலாம் இருக்காது. அவ்வளோ வெறி பிடிச்சி திரியிறான்னு தமிழ்நாட்டில் எந்த பொண்ணுக்கும் பாதுகாப்பு கிடையாது. என்னதான் மாற்றம் வேணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறாது. நம்ம தமிழ்நாட்டில் யோசிக்க வேணாம், அறிவு வேணாம். இவனெல்லாம் கருவிலே கொண்டிருக்கணும்.